அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். நான் ஒரு நாடகக்காரன் கிடையாது. கர்ணா வந்துட்டு இந்த நூலை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாரெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் அம்சன் சார் வராரு, வெளிரங்கராஜன் சார் வராரு, அனீஷ் வராருன்னு சொல்லி சொன்னார். எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு எனக்கு. ஏன்னா நான் நாடகக்காரன் கிடையாது. நாடகக்காரன் நல்ல வார்த்தையான்னு தெரியல எனக்கு. அப்படி சொல்லி ஒருவேளை அது நாடகக்காரர் அப்படின்னு சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு நாடகத்துக்கு எனக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, நாடகம் பற்றி ஆய்வு செய்திருக்கிறேன். ஏன் முதல்ல அதை சொன்னேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் சொல்லிடுறேன். முதல்ல நாடகம் பற்றி ஆய்வு செய்யும் பொழுது முதல்ல நாடகம் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், அப்படி வரலாறை நவீன நாடக வரலாற்றை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆசை இருந்தது எனக்கு. அப்போது முதல்ல நான் போயிட்டு அதை பற்றி விசாரித்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி முதல்ல நான் போனது ரங்கராஜன் சார்ட்ட தான் போனேன். முதல்ல அவருக்கு என்ன நினைவு இருக்காது நிச்சயமாக. ஏன்னா மயிலாப்பூரில் தமிழிசை தங்கப்பாண்டியனுடைய கவிதைகளை நாடகமாக்கினார் ராமானுஜம் சார். அப்போது அவர் வந்திருந்தார். அப்போ நான் பேசும்பொழுது போயிட்டு கேட்டேன், சார் நாடகம் பற்றி ஆய்வு செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அவர் என்னை ஒரு மாதிரி பார்த்தார். நாடகம் பற்றி ஆய்வா அப்படின்ட்டு, எனக்கு முதல்ல போய் போயிட்டு நாடகம் பற்றி முதல்ல தெரிஞ்சுக்க போய்ப்பார். நாடக புத்தகத்துலேருந்து என்ன நாடகத்தை பண்ண போகிற போயிட்டு அப்படின்ட்டு. எனக்கு என்னடா இது முதல்ல நம்ம சார்ட்ட வந்திருக்கிறோம், அவர் நாடகம் பற்றி என்ன ஆய்வு பண்ண போகிறோம்? நாடகங்கிறது அரங்கு தானே, புத்தகத்தில் எங்கே இருக்குது நாடகம்? எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது. சரி, ஒரு முறை மங்கை மேடமை பார்த்து கேட்கலான்னு சொல்லிட்டு அவங்கள போய் பார்த்து பேசினேன். அவங்களும் அதே பார்த்து சொல்லிட்டாங்க. அவங்க முகமே கொடுக்கல. அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, எனக்கு நாடக நூல் என்பதை எப்படி பார்க்கறது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மாற்றி பார்த்தேன். நாடகம் அரங்கு தான் நாடகம். ஒரு சிறுகதை போல், ஒரு நாவலை போல் பார்க்க வேண்டியதாக நாடகம் நூல்கள் இருக்கின்றன என்பதாக நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். ஒரு பதிவாக இருக்கின்றன அப்படின்ட்டு. ஏன்னா நான் நிகழ்த்தும் போது அது யார் நிகழ்த்துகிறார்களோ அவர்களுடையதாகிறது, மாறுது. அப்புறம் இன்னும் ஒரு சின்ன ஒரு தொடர்பு இருக்குது எனக்கு நாடகத்துக்கும், சுத்தமாக இல்லாமல் இல்லை. 96 ராமானுஜன் சார் நடத்தின உலக தமிழாட்சி நிறுவனத்தோடு சேர்ந்து நடத்தின ஒரு தென்னிந்திய அளவிலான ஒரு பயிற்சி பட்டறையில் நான் கலந்துக்கிட்டு கடலோடிகள் அப்படிங்கிற ஒரு நாடகத்தில் நடித்தேன். சில நாடகங்கள் ஒரு 10 நாடகத்துக்கிட்ட நடிச்சிருக்கிறேன், கல்லூரி சார்ந்து நடிச்சிருக்கிறேன். அத்தோடு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த நாடகம் குறித்த ஆய்வு தான். இன்குலாப் சாருடைய நாடகங்களை ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஃபில் பண்ணியிருந்தேன். அவருடைய அவ்வை நாடகத்தை முதல்ல நான் தான் பண்ணேன். அதை அதுக்கப்புறம் நிறைய பேர் பண்ணாங்க. அப்புறம் நான் முனைவர் பட்டத்துக்காக எடுத்து ஆய்வு செய்தேன். அதற்காக படிக்கும் பொழுது, தப்பாக எடுத்துக்காதீங்க, இதை பற்றி பேச வேறு எதையும் பேசுகிறனோ அப்படின்ட்டு நான் அப்படியே வந்துடுறேன். இங்கே அடிப்படையில் நான் ஒரு தமிழாசிரியர். இப்போ என்னுடைய பார்வை என்பது எப்பொழுதும் இலக்கியம் சார்ந்தே தான் இருக்குது. என்னுடைய அவதானிப்பு எல்லாம் அப்படி தான் போகுது. இப்போ நவீன நாடகம் பற்றி படிக்கணும்னு சொல்லி படிச்சுட்டு வரும்பொழுது, முன்னாடி இதில் சொல்கிறாப்பல தான் முதல்ல நான் நிறைய நாடகம் கூத்தெல்லாம் பார்த்துருக்கிறேன். நிறைய நாடகம் பார்த்துருக்கிறேன். என்னுடைய ஊர் திண்டிவனம் தாண்டி முன்னூர்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் 3 நாள் நடக்கும், கூத்துக்கள் நடக்கும்.
ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. தொடர்ந்து போயிட்டு கீழே கோணியை போட்டுட்டு உட்காந்து பார்த்துட்ருப்போம், நாடகத்தை வந்து பார்ப்போம். இந்த கட்டியங்காரன் நேராக எங்ககிட்ட நாங்கள் படுத்து தூங்கிட்டோம்னா வந்து அடிச்சிடுவார் எங்களை, எழுப்பி பார்க்குறது சத்தம் போட்டு. எந்திரிச்சு பார்ப்போம். அப்படி சில நேரம் வியந்து போயிடுவோம் அந்த கூத்தாட்டு நடக்கும்போது அவர்கள் எப்படி நடிக்கிறாங்க. அப்புறம் அது கதை அப்படிங்கிறது, ஒரு மகாபாரத கதையாகட்டும், ராமாயண கதையாகட்டும், பாஞ்சாலி கதையெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக பார்த்த காலம் உண்டு. நாடகம் வரும்பொழுது, ஆய்வுன்னு வரும்போது சில இதெல்லாம் படிக்கும்பொழுது, சில மறுவாசிப்புலாம் படிக்கும்பொழுது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது எனக்கு. படிக்கும்பொழுது சில இதெல்லாம் படித்தேன். 20ஆம் நூற்றாண்டு தமிழ் நாடகங்கள், நவீன நாடகங்கள் சொல்லிட்டு ஒரு புத்தகம் வந்தது. இல்லைங்க, இது உலக தமிழ் சங்கத்தில் போட்டிருந்தாங்க. 80கள் நடந்த கருத்தரங்கம் படிக்கும் பொழுது சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நாடகம் பற்றி பேசுகிறாங்க. சங்கரதாஸ் சுவாமியுடைய நாடகம் பற்றி அஸ்வகோஷ் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை தரார். அது என்ன குறிப்பு அப்படின்னா, சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நாடகங்கள் சமூக பிரஜையற்றவை அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறார். அந்த நேரத்தில் நடந்த எந்த விதமான போராட்டமோ, விடுதலைக்கு நடந்த போராட்டங்கள் குறித்து எந்த விதமான பதிவும் கிடையாது, சமகால பதிவு இல்லாதவை, அதனால் சமூக பிரஜையற்றவை, நிகழ்கால வரலாற்று அறிவு இல்லாதவை, சிந்தனா எதுவுமே இல்லை அப்படின்றப்பல அவர் பதிவு பண்ணிட்டு போகிறார் அஸ்வகோஷ். இன்னொன்று, சங்கரதாஸ் சுவாமிகள் ஒரு சனாதனவாதியும் கூட. கோவலன் கதையை அப்படியே மாற்றி பண்ணுறாரு. சிலப்பதிகாரத்தில் இருக்கிற கதையை அப்படியே பண்ணல, புனிதப்படுத்துதல் செய்கிறார். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தால் கண்ணகி அந்த புனிதம் கெட்டுடும் சொல்லிட்டு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்காதவளாக காட்டுவார் அவருடைய நாடகத்தில். அப்புறம் 5 வயது இருக்கும்போது திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நாடகத்தில் காட்டுவார். ஏனென்றால் அந்த திருமண உறவில் ஈடுபட்டால் புனிதத்தன்மை போயிடும் அப்படின்னு சொல்லி மாற்றி காட்டுவார். இதை பற்றி அதே போல் தான் அவர் வந்து மதத்துக்கு எதிராக பேசாமல் மதத்திற்கு ஆதரவாக பேசுவது, நிற்பதுங்கிற ஒரு ஸ்டாண்ட் அவருக்கு. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி. அவர் ஞானசௌந்தரிங்கிற ஒரு நாடகம் கூட பண்ணார். அதுக்கு ஒரு முன்னுரை வந்து பண்ணுறார் அவர். எந்த விதமான மத உணர்வும் புண்படாத வகையில் இந்த நாடகத்தை நான் யாத்துள்ளேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். மத உணர்வுகள் புண்படக்கூடாதுங்கிற ஒன்றை திண்டு வைக்கிறார். 60க்கு பிறகு 70க்கு பிறகுலாம் நிறைய நாடகங்கள் திராவிட இயக்கம்லாம் வந்து நிறைய மாறுது, நிறைய மாற்றி பண்ணுறாங்க நாடகத்தை. புதுசா கிருஷ்ணசாமி அவர் அதை பற்றி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறார். அவர் சொல்கிறாரு, இந்த நாடகங்கள் இதிகாசம் சார்ந்த புராணம் சார்ந்த நாடகங்கள் இருக்கிறதே அது எப்பொழுதும் மாற்றி பண்ணக்கூடாது, அது அப்படியே தான் செய்யணும், மாற்றி பார்க்கக்கூடாது. அந்த உணர்வு என்ன தருகிறதோ அதே உணர்வோடு தான் நாடகம் நடத்தணும். அதை மாற்றி செய்தால் இன்னொரு கோட்ஸே தோன்றுவான் அப்படின்னு பதிவு பண்ணுறாரு. இது அந்த நவீன நாடக வரலாற்றில் இருக்குது, பதிவு பண்ணு. அந்த பதிவு இன்னும் இருக்குது. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. அப்போ தான் பாரதி குறித்து யோசிக்கும்பொழுது பாஞ்சாலி சபதத்தில் அதுவும் அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் சனாதனம் என்பது பெண்கள் வெளியே வரக்கூடாது. துச்சாதனம் இழுத்து ஆட்சியில் சொல்லிட்டாங்க, தெருவில் போயிட்டு அவை கொண்டு வந்துட்டான். ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னும் போது வந்தது அப்படின்னும் பொழுது அவர் அதை நோக்கி தான் அதை பண்ணியிருப்பாரோ, உள்ளுக்குள்ளார இப்படி ஒன்று இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. இவர் குசா கிருஷ்ணசாமி சொல்லும்பொழுது இதுக்கு பின்னாடி மீள் வாசிப்புன்னு ஒரு நூல் வந்தது, படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சார் கூட பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நூலில் வந்து பின்னாடி வந்தது. அந்த நூலில் இப்படி எழுதுகிறாங்க சார், அதுக்கு விமர்சனம் போல் ஒரு நூல் அறிமுகம் போல் எழுதியிருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு, புராண வியாபாரம் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார். இந்த மாதிரி புராண கதைகளை எடுத்துக்கொண்டு
அதனுடைய உண்மைத்தன்மையை மாற்றி வேறு விதமாக புரிந்து கொள்ள வைப்பது. இது இப்போ ரொம்ப கெட்டுப்போய் இருக்குது அப்படிங்கிறார். தேவையில்லாமல் பண செலவுங்கிறார். ஏன் இப்படி ஒரு முகத்தில் அலையிறீங்க அப்படிங்கிறார். இப்படி மீள் வாசிப்புங்கிற பேரில் இப்பெல்லாம் பார்க்கக்கூடாதுங்கிறார். அது எப்படி என்ன இருக்கிறதோ அப்படியே படிக்கணும். அப்போ அதுதான் அதுதான் ஒரிஜினல் அப்படிங்கிறார். நீங்கள் போயிட்டு எதுவும் அதில் புனைவுலாம் இருக்குன்னு சொல்லி கலையணும்னு நினைக்காதீங்க, அதை மாற்றி பார்க்கணும்னு சொல்லாதீங்க அப்படிங்கிறார். இப்படிலாம் இருக்கும்போது தான் இந்த மகாபாரதத்திலேருந்து இவங்க செய்த இந்த பாரத தர்மம்ங்கிற கதையை நான் வாசித்து பார்த்தேன். இந்த பாரத தர்மத்தை ரஞ்சித் ராய் சௌத்ரி அப்படிங்கிற ஒருத்தருடைய நாடக பிரதியை பயன்படுத்தியிருக்கிறாங்க, ஞானி பண்ணியிருக்கிறார். ஆனால் இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான இதே பகுதி ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. இந்த அமரந்தா மேடம் ஒடுக்கப்பட்டவர்கள்னு சொல்லிட்டு மகாஸ்வாதா தேவி உடைய ஒரு நூல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஒரு கதை எழுதியிருக்கிறாங்க. அவங்க பண்ணியிருக்காங்க. இதில் குந்தியும் நிஷாத பெண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேம் அதே தான். இதில் அந்த தர்மனை பார்த்து கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் குந்தியை பார்த்து கேள்வி கேட்குறாப்புல இருக்கும் ஒரு பெண். அந்த நிஷாத பெண் கேள்வி கேட்பான், இதில் கேட்குற மாதிரி கேட்பான். அந்த கதை எப்படி இருக்கும் அப்படின்னா அது 60களில் வந்த கதை நினைக்கிறேன். இது பின்னாடி தான் நினைக்கிறேன். அந்த பாரத போர், குருஷேத்திர போர் முடிஞ்ச பிறகு திருதராட்டிரனும் காந்தாரியும் வராங்க, வனவாசத்துக்கு வந்துடுறாங்க, காட்டுக்கு வந்துடுறாங்க. காட்டுக்கு வந்த பிறகு அப்போ பின்னாடியே குந்தியும் கூட உதவிக்கு வரா. அப்போ அவங்கள பின்தொடர்ந்து ஒரு நிஷாத பெண் வராங்க. நிஷாத பெண் வெட்டு வச்சு அவங்க வராங்க. எங்கள் தமிழ் உங்களுக்கு புரியுதா? அந்த வெட்டு வச்சு வராங்க. வரும்பொழுது அவங்க கேட்குறாங்க, எங்கன்னு தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு. அவங்க தெரியல. உங்களுக்கு அந்த அரக்கு மாளிகை ஞாபகம் இருக்கா? எந்த அரக்கு மாளிகை? ஒரு நிஷாத பெண்ணையும் அவர்களுடைய 5 மகன்களையும் தீயில் வைத்து எரித்து விட்டு போனீர்களே, நினைவில்லையா உங்களுக்கு? அதிர்ச்சி அடைகிற. நீ யார்? நான் அவளுடைய மாமி. இருந்த காட்சியெல்லாம் நினைவுக்கு வருகிறது. அந்த காடு பற்றி எரிகிறது. குந்தியதில் இறந்து போகிறாள். இப்படியாக அந்த கதை போகுது. இந்த கதையும் இப்படி தொடங்குது. பின்னாடியே ஒரு மனிதன் வருகிறான். தர்மரும் போயிட்டுருக்காரு. தர்மரை பார்த்து கேட்பதாக வருகிறது. நீ யார்? பார்த்தால் பேய் பிசாசு போல இருக்கிறே, நீ யார்? பயமாக இருக்கு, யார் நீ அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரியலையா, உனக்கு என்ன நினைவில்லையா? தெரியலையே. வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறிப்போகிறது. பெயர் தர்மராஜன், பெயர் தர்மர், பெயர் தர்மர். அவர் போய் பேசுகிறார். எல்லாம் அப்படி தான் இருக்கிறது. அவன் ஞாபகப்படுத்துறான், எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றார். ரொம்ப காலம் ஆயிடுச்சு. பாலேந்திரா சாருடைய அந்த எல்லா நாடகத்திலையும் இந்த நாஸ்டாலஜின்னு சொல்லுவாங்க. அவருடைய அந்த நிலம் சார்ந்த அந்த எண்ணம் உள்ளே இருந்துகிட்டே இருக்கு. அந்த அரசியல் ஏன் இப்படி அலைகழிக்கப்பட்டோம், ஏன் நடக்குது, இதெல்லாம் யாருடைய ஆசைக்காக இதெல்லாம் நடக்குது, ஏன் அதிகாரம் பறிக்கப்படுது. ஒரு முறை
போதிவனம் பதிப்பகத்தினுடைய ஒரு நூல் வெளியீட்டுக்காக போயிருந்தேன். ஐயாதுரை சாந்தனுடைய கதைகள் குறித்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. அதை குறித்து பேசுவதற்காக போயிருந்தேன். அவங்க அதில் பதிவு செய்திருந்தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் நடக்குது, எப்படி ஒரு பெரும்பான்மையினரை எப்படி சிறுபான்மையினராக மாற்றுகிறார்கள், அவர் மீது எப்படி ஒடுக்குமுறையை கையாள்கிறார்கள் அப்படிங்கிறத அவருடைய கதைகள் ரொம்ப அழகாக பதிவு செய்திருந்தது. இந்த மொழி அவங்களுக்கு நெருடலாக இருக்கிறது. தமிழ் போல வளமான மொழியாக சிங்களம் இல்லை. இந்த மொழி அவங்க நெருடலாக இருக்கிறது. எப்படியாவது அதிகாரம் செலுத்துவதற்கு அவங்கள ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அவங்க இடத்த பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை செய்கிறாங்க. சொல்கிறார், இந்த ஒரு அரசியல் விளையாட்டில் நாங்கள் பகடக்காயாக்கப்பட்டோம். ஒரு மன்னனுக்கு முடிசூட்டப்பட்டது. அதே வேளையில் ஒரு தாயும் 5 பிள்ளைகளான நாங்களும் பூமியில் வாழ முடியாமல் உயிர் விட வேண்டியதாயிற்று. எப்படி இந்த நிலம்ங்கிற ஒரு அதிகாரத்தை பிடிப்பதற்காக அங்கே இருக்கிற மக்கள் வாழ முடியாத சூழல் எப்படி ஏற்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத அந்த வசனம் அப்படி சொல்லிட்டு போகுது. ரொம்ப சதித்திட்டங்கள் எல்லாம் தீட்டப்பட்டுட்டே இருக்கு. ஒரு அதிகாரம் எப்பொழுதும் எளியவர்களை நோக்கி சதித்திட்டத்தை தீட்டிகிட்டே இருக்கு. எல்லாரும் அவங்க போயிட்டு தங்கியிருக்காங்க. அவங்க கேட்குறாங்க, எப்பவுமே அந்தணர்களை அழைத்து தானே நீ பரிமாறுவாய், உணவு தருவாய். திடீர்னு எங்களை அழைச்சி நான் சந்தோஷமாக தானே வந்தோம். நீ அழைக்கும் போது சந்தோஷம் மகிழ்ச்சியாக தானே வந்தோம். என்னுடைய தாய் சொல்லி சொல்லி மாய்ந்து போகிறாள். எவ்வளோ நம்பி வந்தோம் உன்னை, நீ எவ்வளோ நல்லவன் நினச்சேன் நாங்கள். ஆனால் ஏன் இப்படி செய்த, எங்களே இப்படி எரிச்ச தீயில வச்சு சொல்கிறான். எவ்வளோ பயங்கரமான இரவு அது. பயங்கரமான இரவுகளும் மோசமான இரவுகளும் இந்த உலகத்தில் நமக்கு வரத்தான் செய்கின்றன. நான் அன்று அந்த நெருப்பில் சிக்கிக்கொண்டேன். தீயின் வெப்பம் என்னை சுயநினைவுக்கு கொண்டு வந்தது. கண்களை திறந்து பார்த்த பொழுது என்னை சுற்றிலும் தீஜுவாலைகள் கொழுந்து விட்டு எரிகின்றன. அம்மா அம்மா, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். தாய் பதறுகிறாள். என்ன ஆயிற்று என் மகன்களுக்கு? ஐயோ யுஷ்டரா, என்ன செய்தான்? அங்கே பார், என்னுடைய 5 மகனும் எரிந்து கொண்டு இருக்கிறார்கள் அரக்கு மாளிகை. சத்தம் போடுறா. இவர் சண்டால பெண், இவர் சண்டாளர். உங்களுக்கு வாழ்வதற்கு எந்த அருகதையும் கிடையாது. எளியவர்கள் வலியோரிடம் அடிப்பட்டு தான் ஆக வேண்டும் சொல்றாப்புல. ஏன் எங்களுக்கு வாழக்கூடிய உரிமை மறுக்கப்படுகிறது? நீங்கள் பலவீனமானவர். உங்களுக்கு தேர்வு செய்யக்கூடிய உரிமை கிடையாது. எதற்குமே வாழ்வதற்கு கூட தேர்வு செய்வதற்கு உரிமை கிடையாது. இந்த உலகத்தில் முதல் கொலை நடந்தது கெவின் ஏபலை கொன்றது தான். புனித அகஸ்டஸ் அதை பற்றி ஒரு பதிவு செய்கிறார். விருப்பப்படி வாழ்வதற்கு அவர் அனுமதி அளிக்கிறார் கடவுள். அந்த விருப்பப்படி வாழ்வதற்கு அனுமதி அளித்தவுடன் ஏபலை கொலை செய்கிறாங்க. ஆனால் அதிலிருந்து தப்பிப்பதற்கு, சுயத்தேர்வு செய்வதற்கு ஏபலுக்கு ஏன் அந்த சிந்தனை தரப்படவில்லை? இந்த கேள்வி நின்று கொண்டே இருக்கிறது. அந்த கேள்வி இங்கேயும் இருக்கிறது. ஏன் தப்பிப்பதற்கு எங்களுக்கு அனுமதி தரப்படவில்லை? ஏன் நாங்கள் எப்போதும் ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம்? இந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. இந்த விதிர நீதின்னு இருக்கு. இந்த விதிர நீதிங்கிறது அதுதான். அதிகாரம் செய்வதற்கு தான் விதிர நீதி.
அது எளியவர்களுக்கு கிடையாது. ஆட்சிக்கு என்ன வேண்டுமா நாம் செய்யலாம், அப்படி இருக்குது. கடைசியில் இந்த கதையை இப்படி போய் முடிக்கிறார். இப்படி போயிட்டு கேள்வி கேட்டே போகும்பொழுது, எல்லாம் கதையை கேட்டோம், பாரத கதையை கேட்டோம். தருமர் எப்படி துரியோதனுடைய சதியிலும் தப்பித்து போனார், புலகாகிதம் அடைகிறார், தப்பித்து விட்டார். அவர்கள் ஆட்சியை பிடித்து விட்டார்கள். அவர்கள் தாங்கள் நினைத்தை சாதித்தார்கள் நினைக்கிறோம். ஆனால் ஒரு கேள்வியை கொண்டு வந்து வைக்கிறார். என்னுடைய மனது கனத்து போகிறது. ஒரு கேள்வி கூட எழுப்பவில்லை இல்லையா? ஏன் இவர்களை கொன்றீர்கள்? அதற்காக ஏன் இவர்களை கொன்றீர்கள்? ஏன் இவர்கள் கொல்லப்பட்டார்கள்? கொன்ற தவறு தர்மபுரத்து என்று சொன்னால் பார்த்து கொண்டு ஒரு கேள்வி கேட்காத உங்களுடைய தவறு என்ன சொல்வது? நீங்களும் தான் தவறு செய்தவர். போய் குற்றவாளி தர்மபுத்திரன் மட்டும்தானா, பாண்டவர்கள் ஒரு வழியாக தப்பித்தார்கள் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டவர்கள் எல்லோருமே குற்றவாளிகள் தான். கார்ட்டர்னு ஒரு புகைப்பட கலைஞர் இருந்தார், உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வல்ச்சர் அந்த லிட்டில் கேர்ள்னு ஒரு புகைப்படம் எடுத்து உலக புகழ் பெற்றார். சூடானில் இருந்த அந்த பெரும்பஞ்சம் காரணமாக செல்லக்கூடிய அந்த குழந்தையை ஒரு கழுகு கொத்தி தின்பதற்காக அந்த குழந்தை எப்பொழுது உயிர்விடும் என்று காத்திருந்த தருணத்தை படம் எடுத்து கொடுத்தவர். மிகச்சிறந்த புகைப்பட கலைஞர்னு சொல்லி பரிசு கொடுத்தாங்க. வாங்கி சந்தோஷமாக வந்தவர் நிம்மதியாக இல்லை. அவரும் ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. பரிசு வாங்கி விட்டீர்கள், சரி, அந்த குழந்தை என்ன ஆயிற்று? கேள்விகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த குழந்தை என்ன ஆயிற்று? என்ன செய்தாய் அந்த குழந்தைக்கு? இந்த கேள்வி இப்பொழுதும் எனக்கு இந்த கதையை படித்த பிறகு வருகிறது. தர்மன் மட்டுமா குற்றவாளி? இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிற பல குற்றங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கும் கொமேனி அழிக்கப்பட்டிருக்கிறார். பல இடங்கள் போர் நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் பார்த்துவிட்டு அமைதியாக இருக்கிறோம். கேள்வி கேட்காதது மட்டுமல்ல, அமைதியாக இருப்பதும் குற்றம்தான், மௌனமாக இருப்பதும் குற்றம்தான். கேள்வி அழுத்திக் கொண்டே இருக்கிறது. இங்கிலாப் சார் சொல்லுவார், ஒரு படைப்பு என்ன செய்யணும் தெரியுமா? அந்த படைப்புக்குள்ளார உன்னை கரைத்து விடக்கூடாது. அதுக்கு உனக்குள்ளார ஒரு கேள்வி எழுப்ப வேண்டும், அது களத்தில் செயல்பட வைக்க வேண்டும். அதுதான் உண்மையான படைப்பு. இந்த அரங்கம் பாலேந்திரன் சார், அனந்தராணி அம்மா அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். மகிழ்ச்சி. நன்றி.